Praise the Lord. Good evening. நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல மாலை வேலை காமுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து உம்முடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நாங்கள் தியானிக்கிறதான இந்த தலைப்பில் ஆவியானவரை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே உம்மை குறித்ததான தெளிவை நாங்கள் எவ்விதமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆவியானவர் இந்த நாளில் எங்களுக்கு ஆசிரியராய் வந்து மறைவான காரியங்களை, வெளிப்பாடுகளை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. நாங்கள் வெறுமனே வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழுகிறவர்களாய் இருக்க அர்ப்பணமுள்ள, அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கையை இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களுடைய இருதய கடினங்கள் மாறட்டும். இணக்கமுள்ள இருதயத்தை தாரும். பரிசுத்த சிந்தையை தாரும். தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாதபடி காணப்படுகிற எல்லா கவனக்குறைவுகளும், குழப்புகிறதான சிந்தனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய மூளைப்பகுதியை விட்டு வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் எங்களை ஆளுகை செய்வீராக. இரத்தத்தினாலே கழுவும். நம்முடைய வார்த்தையில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். நீரே உயர்ந்துரும். சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள். ஒரு மனிதன் மறுபடி பிறக்கிற அனுபவம் உண்டாகும் பொழுது அவனுக்குள்ளே நடக்கிற காரியங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ முதலாவது மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அடுத்ததாக அவனுக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார். அடுத்து மூன்றாவதாக அவனை ஆவியானவர் நிரப்புகிறார். அதுதான் இன்டுவெல்லிங், இன்ஃபில்லிங்னு சொன்னேன். அடுத்தது நான்காவதாக அவரை முத்திரையிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆவியானுடைய நிறைவை பற்றி நம்ம பார்த்தோம், முத்திரையிடுதல். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் எப்படி அவர் கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். போன செஷனில் நம்ம பார்த்தோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தினதான ஒரு உருவகம் நம்ம பயன்படுத்தலாம். அப்போஸ்தலனாகிய பவுலே பயன்படுத்தியிருக்கிறாரு. ஒரு மதுபான வெறி பிடித்தவன் காலையிலேருந்து இரவு வேலை வரைக்கும் எப்படி அதுலேயே எப்படி ஃபுல்லாக இருக்கிறானோ அந்த மாதிரி எப்பொழுதுமே ஆவியானவரால் நிரம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ இங்கே ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு. ஸோ இந்த ஆவியினாலே நிறைந்து நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் என்பது இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம அசட்டை பண்ணவே முடியாது. இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதே நேரத்தில் இந்த ஆவியினால் நிறைந்து அப்படின்றத வந்து பல விதத்திலும் மக்கள் அதை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் உண்டு. நான் உங்களுக்கு ஏற்கனவே லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், ட்ரங்க் இன் த ஸ்பிரிட்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆவியில் நிரம்புற மாதிரி, அவங்க போதையில் இருக்கிற மாதிரியே ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க அவங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆவியானவர் வந்த உடனே அப்படியே இந்த குடி போதையில் இருக்கிறவங்களாம் போதையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது சுற்றி நடக்கிறது என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு போதையில், அந்த மாதிரி ஒரு போதை அப்படின்னு சொல்லி ஒரு சில கூட்டத்தாரெலாம் இருக்கிறாங்க. அது முற்றிலும் துர் உபதேசம். அதை நம்ம கேட்கக்கூடாது, அதை நம்ம பின்பற்றக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒரு அர்த்தத்தில் இந்த துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி அப்படின்றத அவர் சொல்லலை. அவர் எதிரான அந்த காரியங்களை, அதாவது உருவகப்படுத்தும் போது எதிரும் புதிருமான காரியங்களை உருவகப்படுத்துறது ஒரு விதமான ஒரு டீச்சிங். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து மதுபான வெறி கொள்ளாமல், அவங்கள மாதிரி இல்லாமல் ஆவியினாலே எப்பொழுதும், அதாவது காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு தூங்குறது வரைக்கும் ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அதை பற்றி ஏற்கனவே போன செஷனில் நம்ம பேசினோம். ஸோ எப்படி ஒரு மனிதன் அந்த ஆவியானவரோடு இருக்கிற தொடர்பில் எப்படி இருக்க முடியும் அப்படின்றதுக்கு ரெண்டு காரியத்தை பார்த்தோம். முதலாவது, தொடர்ச்சியாக உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக பாவங்களை அறிக்கை செய்தல். ஒரு இம்மீடியட்டாக, இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம், இப்போ நான் வண்டியில் போயிட்டுருக்கேன், திடீர்னு பார்க்கக்கூடாத ஒரு காரியத்தை நான் பார்த்து லைட்டாக என் கண்களில் லைட்டாக ஒரு இச்சை போன மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக அடுத்த நொடியே பரிசுத்த ஆவியானவருடைய
உந்துதலினாலே நான் அதை அறிக்கை செய்து, கர்த்தாவே இந்த கண்கள் நிச்சயம் என்னிலிருந்து எடுத்து போடுங்க, இதன் மூலமாக என் கண்களுக்குள்ளே வந்ததான தாக்கங்களை என்னை விட்டு வெளியேற்றுங்க, என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி இம்மீடியட்டாக, ஒருவேளை நான் பேசின வார்த்தையாக இருக்கலாம், கண்களில் பார்த்ததாக இருக்கலாம், கேட்ட காரியமாக இருக்கலாம், நம்ம சந்தித்த தேவையில்லாத ஒரு நபராக இருக்கலாம், அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத நபர்னு தெரியும், ஆனால் அவங்கள சந்திக்கும் பொழுது ஆவியானவர் கண்டிப்பாக உணர்த்துவார். நம்ம அதை எப்படி உடனடியாக நம்ம ரெக்கன்சைல்னு சொல்கிறோம், அதாவது ஒப்புரவாகுதல், உடனடியாக ஆவியானவரோடு ஒப்புரவாகணும். அடுத்து ரெண்டாவதாக சொன்னோம், அவருக்கு விட்டு கொடுக்கிற பாத்திரங்களாக, அவருக்கு விட்டு கொடுத்து அவருக்கு முழுவதுமாக விட்டு கொடுக்கிற பாத்திரங்களாக இருக்க வேண்டும். இந்த 2 வசனங்களையுமே ஏற்கனவே நம்ம போன செஷனில் நம்ம தியானித்தோம். இவ்விதமாக இந்த 2 காரியங்களை தொடர்ச்சியாக நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு உன்னத அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 13 இருக்கிற அந்த வசனத்தை மட்டும் ஒரு தாட்டி வாசிச்சிடலாம். ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஸோ சரீரத்தை அர்ப்பணித்தல், இந்த காரியத்தை பற்றி தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரி, இப்போது ஆவியானவர் உள்ளே வந்த உடனே, ஆவியானவர் நமக்குள்ளே வந்த உடனே ஆவியானுடைய நிறைவு, அதாவது ஆவியினால் நிறைந்து அப்படின்ற அனுபவத்தை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த நிறைகிற அனுபவம் வந்த உடனே நடக்கிற முதல் காரியம்தான் நம்ம பார்த்தோம், இதையும் நம்ம போன செஷன்லேயே பார்த்தோம். முதலாவது கனியுள்ள ஒரு வாழ்க்கை. ஸோ அதற்கு அந்த கனிகள்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஆவியின் கனி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக இந்த கனியுள்ள ஒரு வாழ்க்கை மாத்திரம் இல்லை, அதுக்கு அடுத்ததாக அந்த கனி நிமித்தமாக நமக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும் பொழுது அந்த வெளிப்படுகிறதான வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, த பவர் ஆஃப் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டும். நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார் இல்லைங்களா? ஸோ பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஸோ அந்த பலனடைதல், அடுத்ததாக கனியுள்ள ஒரு வாழ்க்கை, இது ரெண்டுமே தான் நம்ம ஆவிக்குள்ளே நம்ம இருக்கிறோம், பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு ஒரு என்ன சொல்லலாம், செக்லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். செக்லிஸ்ட்னா எப்பயுமே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம். கனி உள்ளவங்களாக இருக்கிறோமா, ஆவியனுடைய வல்லமை நம்மிடத்தில் வெளிப்படுகிறது. 2 காரியங்களை நம்ம எப்பயுமே கவனமாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்பும் பொழுது, ஒரு நபரை நிரப்பும் பொழுது என்னென்னலாம் நடந்தது, ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்தது, அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள், அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவது அப்போஸ்தலர் 4:31 பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஸோ இங்கே ஒரு 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 சம்பவம் நடக்குது. அதாவது லிட்ரலாக அந்த இடம், அதாவது பூமி எதிர்ச்சி வந்த மாதிரி அசைஞ்சிருக்குது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இட் லிட்ரலி மூவ்ட். உண்மையாலுமே அது அப்படி லிட்ரலாக ஷேக் ஆகிருக்கு, கட்டடம்லாம் ஷேக் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு செயல்பாடு. அடுத்ததாக அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் பாருங்கள். அப்போஸ்தலர் 10 நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:44 46 வரைக்கும் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இங்கே ஃபஸ்ட்டு வாஸ்த இன்ஸ்டன்ஸில் பில்டிங்லாம் ஷேக் ஆச்சு. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவங்க வெவ்வேறு பாஷைகளை அவங்க பேசுகிறார்கள், வெவ்வேறு மொழிகளை அவர்கள் பேசுகிறார்கள், அந்நிய பாஷைகளிலே பேசுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? நிறைய பேர் அதை லிமிட் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா இப்படி தான் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா அப்படி தான் இருக்கணும், லிட்டரலாக கட்டடம் அசையணும், இல்லைனா அக்கினிமயமான நாவுகள் கண்டிப்பாக வரணும், அப்படி வந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நம்ம
ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வைத்துக்கொண்டு இந்த சம்பவம் மாதிரியே தான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேயே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலவிதமான காரியங்கள் நடந்திருக்கிறது. அக்கினிமயமான நாவுகள், கட்டடம் அசைந்திருக்கிறது, பல பாஷைகளை பேசினார்கள், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைந்து தைரியமாய் சாட்சி சொன்னார்கள். இப்படி பல விதங்கள் இருக்கிறதுங்க. ஆனால் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா, இதில் எதுவுமே இப்படி தான் செயல்படணும் அப்படின்றதான ஒரு அமைப்பில் ஆவியானவர் செயல்படவில்லை. அதாவது அவருடைய விருப்பம் போல, அவருடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தின்படி அவர் அந்த இடத்துல மக்கள் கூடி வரும் பொழுது அவருடைய செயலை அவர் வெளிப்படுத்தினார், அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். இப்போ அதனால தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கக்கூடியதான பென்டிகாஸ்டல் சர்ச்சஸில் நிறைய இடங்கள்ல நம்மள மாதிரியே நல்லா ஆவிக்குரிய சபைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய காரியங்களை கொஞ்சம் ஆராய்ந்து நல்லா கொஞ்சம் தெளிவாக கவனித்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தெரியுது, ஏதோ ஒரு இடத்துல அவங்க இவ்விதமான ஒரு 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 ப்ரீ கன்செப்ஷன்னு சொல்லுவாங்க. ப்ரீ கன்செப்ஷன்னா ஒரு ஒரு விஷயத்தை குறித்ததான ஏற்கனவே உருவான ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலே அப்படியே ஒரு ஃபார்ம்லேயே இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஆவியிலே ஆராதித்தல். இப்போ தேவனை நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிக்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் அவர் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். பாடல்களை பாடுறோம், துதிக்கிறோம், கரங்களை உயர்த்துகிறோம், முழங்கால் படியிடுகிறோம், பணிந்து கொள்கிறோம். இப்படி பல விதங்களில் நம்ம தேவனை என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம். அதில் ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே அவங்களுடைய அந்த ஆராதனை நேரத்தில் பாடல்களை நல்லா வேகமாக பாடி, மியூசிக்கை நல்லா வேகமாக வாசித்து, பாடல்களை நல்லா வேகமாக பாடி, மியூசிக் நல்லா, அதாவது இந்த டெம்போ சொல்கிறேன், வேகம்னு சொல்கிறேன், சத்தம் கிடையாது, அந்த டெம்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. நார்மலாக ஒரு குறிப்பிட்ட தாளத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போக 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 அந்த மியூசிக் வாசிக்கிறவங்களாம் கையே வலிச்சிரும், அவங்களுக்குலாம் கை சலிச்சு போயிடுவாங்க, அவங்களாம் அந்த அளவுக்கு அவ்வளோ வேகமாக வச்சுட்டு இருப்பாங்க. இப்போது கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதான மக்கள் அப்படியே ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஃப்ரென்சி மோடுன்னுவாங்க. ஃப்ரென்சி மோட்னா அப்படியே ஒரு மதிமயங்கினவங்களை போல், அப்படி சொல்லலாம், மதிமயங்கினவங்களை போல் அப்படியே அந்த மியூசிக்கோடைய தாளத்துக்கும் அதுக்கும் அப்படியே கையை தட்டி குதிச்சு என்னமோ ஒன்று பண்ணி அப்படியே அதனால் அப்படியே அந்நிய பாஷையில் பேசி. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துக்கு நாங்கள் போயிருந்தோம், நானும் என்னுடைய மனைவி, அப்புறம் என்னோட கூட தம்பி, ஒரு ஊழியக்காரர் தம்பி ஒருத்தர் வந்திருந்தார் என் கூட. மொத்தம் 4 பேர் நாங்கள் போயிருந்தோம். எங்களை ஒரு ஆராதனைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு 12 hours ஒர்ஷிப், 12 மணி நேரம் ஆராதனை. அந்த ஆராதனையில் ஒரு பகுதி நடத்தும்படி கூப்பிட்டுருந்தாங்க. நான், என்னுடைய மனைவி, தம்பி எல்லாம் போயிருந்தோம். அப்போது போயிருந்தப்போ நான் எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தாங்க. நான் என்னுடைய அந்த டைமில் நான் கொஞ்சம் வசனத்தை ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வர்ஷிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேறு ஒரு ஊழியக்காரர், அவருடைய டைம் வந்தது, அவர் பண்ணார். அப்புறம் இன்னொரு ஊழியக்காரர் வந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 ஊழியக்காரங்க வரிசையாக அவங்களுடைய டைம் ஸ்லாட்டில் ஆராதனை எடுத்தாங்க. அப்போது அந்த 2வது வந்த அந்த ஊழியக்காரர் அவர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி பாடல்களை பாடிட்டு இருந்தார். பாடலில் பாடிட்டு நல்லா என் கூட தம்பி தான் ரிதம் பாடும் வாசித்தார். அவர் வாசிக்க அந்த பாஸ்டரும் பயங்கர குஷியாகி பயங்கரமாக அப்படியே பாட்டினுடைய வேகம் அப்படியே கூடுது. வேகம் அப்படியே கூடி அப்படியே பயங்கரமாக மக்கள்லாம் அப்படியே கையை தட்டி பாடலை பாடி அப்படியே ஆவியில் நிரம்புகிறாங்க. அப்படியே நான் கொஞ்ச நேரம் கழித்து நான் கீபோர்டு வாசித்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு தம்பி கீபோர்டு வாசித்தார். நான் அப்புறம் அமைதியில் உட்காந்துட்டேன். அப்புறம் கண்களை மூடிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கண்களை திறந்து பார்த்தா பயங்கரமாக அந்த பாட்டினுடைய ஃபுல் அப்படியே பயங்கர வேகத்தில் போகுது, டெம்போவில். அப்போது அங்கே இருக்கிறதான மக்கள் அங்கெல்லாம் ஆவியில் நிரம்பி ஜோமிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே நல்லா கவனித்து பார்த்தா அதில் ஒரு சிலர் அசுத்தாவிலையும் இருந்தாங்க. அதாவது அந்த மியூசிக், அந்த தாளத்திற்கு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களான்னு தெரில, இந்த விக்கிரகத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி இறங்கிறதுக்கு இந்த உரிமின்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மோளம் கட்டிக்கிட்டு உரிமை வாசிப்பாங்க. அந்த மோளம் தட்டின உடனே அப்படியே அந்த சாமி இறங்கிடுச்சுன்னுவாங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய அது ஆக்சுவலி அப்படி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஸோ அந்த மியூசிக்கை வாசிக்க
ஒரு பக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு 4 வரிசையில் இருக்கிற அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணுறாங்க, அந்நிய பாஷையில் ஒரு சிலர் ஜோம் பண்ணிட்டுருக்காங்க, கையை வேகமாக டப்பன்னு தட்டுறாங்க, குதிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே அசுத்தாவிகள், நல்ல ஒரு அம்மா முடியெல்லாம் விரித்து போட்டு ஃபுல்லாக கொண்டையெல்லாம் கழன்றுச்சு, அந்த அம்மா அப்படியே ஆடு அலக்களிக்குது. இப்போது எனக்கு வந்து அது எனக்கு புரியல, அது எப்படி நம்ம அது எனக்கு எப்படி நியாயப்படுத்துன்னு தெரியல. அது அப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே மியூசிக்கு அந்த பாட்டு அந்த தாளம்லாம் இன்க்ரீஸ் ஆகணும், அது போகணும். அது பண்ணி நல்லா கையை தட்டி வேகமாக லபன்னு கத்தி கையை வேகமாக தட்டி குதிச்சு அப்படி பண்ணாதான் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு அந்த ஆராதனை முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அப்படி ஆராதனை எவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அப்படின்வாங்க. ஸோ அப்போது நல்லா கவனிக்கணும், இது ஆவியானவர் கிடையாது. ஆவியானவர்ன்ற பேரில் நம்ம எமோஷன் ஆகிறோம், அதாவது உணர்ச்சிகளின் அடிப்படையில். ஒன்றும் இல்லை, நான் அந்த நேரத்தில் திடீர்னு கரண்ட்டு போயிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, கரண்ட்டு போயிடுச்சு, இல்லை மியூசிக் எல்லாத்தையும் திடீர்னு ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த கையை தட்டுறவங்களாம் திடீர்னு அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க, எல்லாமே ஆஃப் ஆகிடும், டோட்டலாக எல்லாமே நின்றுடும். அப்போ அங்கே மியூசிக் எந்த அளவுக்கு வேகமாக போகுதோ அந்த அளவுக்கு தான் அங்கே ஆவியானவரும் செயல்படுறாரு. அது எப்படி இருக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஆவியானவர், அதாவது ஆவியானவர் என்கிற பேரில் ஆவியானவர் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர்ன்ற பேரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பலவிதமான காரியங்களை ஆவியானுடைய நிறைவு என்று சொல்லி நம்மளே ஏமாற்றி கொள்கிறோம். இந்த மாதிரி வேகமாக பாடுறது, வேகமாக கையை தட்டுறது, குதிக்கிறது. அதாவது ஆவியானவர் வரும்போது நம்ம பாடலை பாடலாம், கரங்களை தட்டி பாடலாம். இப்போ நம்ம சர்ச்சில் கூட நம்ம ஆவியில் நிரம்பி நம்ம பாடுறோம், அது தப்பு கிடையாது. ஆனால் அது உணர்ச்சியின் அடிப்படையில் அது இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மியூசிக் இல்லைனாலும் நம்ம ஆவியில் நிரம்பி பாடுறதுக்கு நமக்கு பழகணும். எந்த தாளமும் இல்லைனாலும் தனியாக உங்களால் அந்த மாதிரி பாடலை பாடி உங்களால் ஆவியில் நிரம்ப முடியுமா? நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்க உங்கள் வீட்டில், உங்கள் ரூமில், நீங்கள் மட்டும் ஆவியில் நிரம்பி அந்த மாதிரி இப்போ சர்ச்சில் மியூசிக்லாம் இல்லாமல் நீங்கள் மட்டும் ஒரு பாடலை அப்படி பாடி ஜெபிக்க முடியுமா? எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்திருக்குது. அதனால் நான் அனுபவப்பட்டு தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஸோ அந்த வெறுமனே மியூசிக்கோ அதாவது நம்மளை எமோஷ்னலாக உணர்ச்சியின் அடிப்படையில் நம்மளை தூண்டுகிற காரியங்கள் ஆவியானவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற விதம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. ஒவ்வொரு விதத்துலேயும் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, இதுதான் இப்படி வந்தால் தான் ஆவியானவர்னா இப்படி வேகமாக இருக்கணும், ஆவியானவர்னா வேகமாக கையை தட்டணும், ஆவியானவர் வேகமாக மியூசிக் இருக்கணும், நல்லா களைச்சு போகிற அளவுக்கு குதிக்கணும். இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத ப்ரீகன்சீவ்டு ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீகன்சீவ்னா ஏற்கனவே நம்முடைய மனதிற்குள் உருவாகி இருக்கிறதான எண்ணங்கள், அந்த எண்ணங்களை வைத்து அந்த எண்ணங்கள் மாதிரியே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது வெளிப்பட்டுச்சுன்னா அப்போ ஆவியானவர் வந்தாருன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஸோ அது முற்றிலும் தவறானது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவ்விதமாக தான் நிறைய கள்ள உபதேசங்கள், உபதேசங்கள் ஆவியானவருடைய பேரில் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ட்ரங்க் இன் த ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா போதையில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. இப்போ இது குடி போதையில் குடிச்சிட்டு அப்படியே ஒருத்தன் சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கிற கூட்டத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அப்போது ஆவியானவர்ன்ற பேரில் என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா அட்டூழியமும் இன்றைக்கி மனிதர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதத்தில் வந்தார். ஆனால் நல்லா கவனிக்கணும், எந்த விதத்தில் ஆவியானவர் வெளிப்பட்டாலும் அதற்கப்புறம் நடக்கிறது என்ன? வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்கினிமயமான நாவுகள் வந்ததாக இருக்கட்டும், இந்த கட்டடங்கள் அசைந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கொர்நேலியனுடைய வீட்டில் புறஜாதிகள் அந்நிய பாஷையில் பேசினதாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அதற்கப்புறம் நடந்தது என்னன்னா, கர்த்தருக்கான ஒரு பக்தி வைராக்கியம் எழும்பி சுவிசேஷம் தீவிரமாக பிரசங்கிக்கப்பட்டது. அதை விட சொல்ல போனால் அவங்க சாட்சியாக நிற்கிறதுக்கு ஒரு பலன் அவங்களுக்கு வந்தது. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து இப்போ தான் ரசிக்கப்பட்ட ஒரு 5 years ஆகுது. ஆனால் அவங்க திருமணம் பண்ணி வந்ததான அந்த கணவன், மாமனார், மாமியார், அவங்க ஃபேமிலி வந்து பார்ன் கிறிஸ்டியன்ஸ். அவங்க பிறப்பிலேருந்தே அவங்க கிறிஸ்தவங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்க போல். அப்போ அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, பாஸ்டர் உங்களோட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி
எங்களுடைய மாமியார் அவங்க என்னை தகாத வார்த்தையினால் என்னை பேசுகிறாங்க, என்னை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாங்க, வார்த்தையினால் என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் அவங்களுக்காக சொல்லி ஜோம் பண்ணேன், பொறுமையாக இருங்க, ஜோம் பண்ணுங்க, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதான ஃபஸ்ட்டு நம்மளும் சரி செஞ்சுக்கணும், அவங்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிறதான ஆவிகளை தான் பார்க்கணும். அப்போ அவங்க ஒரு நாள் ஒரு கேள்வியாகவே கேட்டாங்க, பாஸ்டர் எங்கள் மாமியார் மாதிரி யாருமே ஊழியம் செய்ய முடியாது, ஆனால் அதே நேரத்தில் எங்கள் மாமியார் மாதிரி யாரும் கெட்ட வார்த்தையும் பேச முடியாது அப்படின்னாங்க. என்னை கெட்ட வார்த்தையில் பேசிட்டு அப்புறமா ரூம்குள்ளே உட்காந்து அந்நிய பாஷையில் நிரம்பி ஜோம் பண்ணுவாங்க. அப்போ எந்த அந்நிய பாஷை அது? கெட்ட வார்த்தையில் மருமகளை திட்டிட்டு அந்நிய பாஷையில் நிரம்பி ஜோம் பண்ணுவாங்க. சனிக்கிழமை நைட்டு பயங்கரமாக சண்டை போடுவாங்க என்கிட்ட. காலையில் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சிலேருந்து நேராக போய் ஹாஸ்பிட்டல் ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியம், அப்புறம் கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறதுன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அப்போது எப்படி பாஸ்டர் இது என்ன ஆவி, இது அந்நிய பாஷைலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஸோ அப்போது நான் ஏற்கனவே இந்த சம்பவத்தை வேறு ஒரு இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தேன். அப்போ அந்த சிஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், சிஸ்டர் அது நம்ம தான் டிசைன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல அந்நிய பாஷை பேசுகிறனாலேயோ, சர்ச்சுக்கு போகிறனாலேயோ, அவங்க ஊழியம் செய்கிறனாலேயோ அவங்க பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறாங்கன்றது கிடையாது. அது ஒளியின் தூதனுடைய வேஷம். பிசாசை பற்றி சொல்லும்போது பிசாசும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்திருக்கிறானே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அந்தகாரம், ஆனால் வெளியில் ஒளி இருக்கிறது போல ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது. அது கிறிஸ்தவங்களாம் என்னென்னலாம் ஃபிசிக்கலாக கிறிஸ்தவங்களாம் என்னென்னலாம் செய்வாங்களோ அதெல்லாம் செய்கிறது. பைபிள் படிக்கிற மாதிரி படிக்கிறது, முட்டி போட்டு ஜோம் பண்ணுற மாதிரி ஜோம் பண்ணுறது, காணிக்கை கொடுக்கறது, தசமபாகம் கொடுக்கறது, அப்புறம் ஊழியத்துக்கு போகிறது, இப்போ நான் சொன்ன மாதிரி சுவிசேஷம் சொல்கிறது, ஏன் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுறதா கூட ஒரு ஊழியக்காரனாக கூட இருக்கட்டும். இப்போ நல்லா கவனிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகள் என்கிற விதத்தில் பலவிதமான அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆவியானவர் வரும்போது அழுவாங்க, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், ஒரு சிலர் சிரிப்பாங்க. எனக்கெலாம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது. ஒரு பயங்கரமாக இன்னும் புரியாத ஒரு சந்தோஷத்தில் சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு. ஸோ இதெல்லாம் இப்போது நான் இந்த உணர்வை நான் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம், அதாவது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம், இதே எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு போய் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, நான் அழுதேன் இல்லை, நீங்கள் எல்லோரும் அழுகணும், எல்லோரும் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லோரும் அழுதாதான் ஆவியானவர் வந்தாருன்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்த ஒரு அனுபவம் எல்லாருக்கும் வரணுன்றது அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நல்லா கவனிங்க, அதே நேரத்தில் எனக்கு வந்த அனுபவம், எனக்குள் வந்த ஆவியானுடைய வெளிப்பாடின் அந்த அனுபவம் என்னை மாற்றவில்லை என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழும் விதம் பரிசுத்த பாதைக்கு நேராக, தேவ சித்தத்திற்கு நேராக, கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதுக்கு அந்த அனுபவம் எனக்கு உதவியா இல்லைன்னா அந்த ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணலாம், ஒர்ஷிப்பில் கையை தட்டி பயங்கரமாக குதிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், பண்ணிவிட்டு திரும்ப நான் அந்த ஆராதனை நேரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னுடைய பழைய வாழ்க்கையே நான் செய்கிறேன், அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், தேவையில்லாததை பார்க்குறேன், தேவையில்லாத இடத்துக்கு போகிறேன், தேவனுக்கு பிரியமில்லாத விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னா, அப்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்ததில் ஆவியானவர் உங்களை தொட்டாரே, அது என்னாச்சு? அப்போது எந்த ஆவியானவர் தொட்டாராங்க? ஆவியானவர் தொட்டார்னா ஒரு மாற்றம் உண்டாயிருக்கணும் இல்லையா? அப்போது நம்ம இதனால நம்ம எல்லாருமே ஆவியனுடைய மேனிஃபெஸ்டேஷன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் வெளிப்பாடுக்காக ஆசைப்படுறோம், நல்லது தான். ஏன் அந்நிய பாஷையில் ஜபிக்கிறதுக்காக கூட நம்ம ஆசைப்படுறோம் ஒரு சிலர், நல்லது தான். ஆனால் என்ன மாற்றம் ஏற்படும்படி நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க? என்ன மாற்றம் ஏற்படுகிறது? இல்லை ஏற்கனவே ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தை பெற்றவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் பேக்கு நம்ம 50 days முடித்தோம், என்ன மாற்றம் நமக்குள்ளே நடந்திருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்குள்ளே ஏதாவது மாற்றம் வந்திருக்குது ஆவிக்குரிய நிலையில்? ஒருவேளை ஏதாவது ஒரு அடிமைத்தனம் விட முடியாத ஒரு பழக்கத்தை விட்டுருக்கோமா? ஏதாவது ஒரு காரியத்தில் தேறினவங்களா, மெச்சோராக நம்ம தேவனுக்குள்ளே வளர்ந்துருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஆராய்ந்து பார்க்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய ஆவியை நம்ம செக் பண்ணணும், சோதித்தறியணும். ஸோ அப்போது சர்ச்சில் எல்லாரும் இப்படி ஆவியில் நிரம்புகிறாங்க, அதனால் நானும் ஆவியில் நிரம்புகிறேன், மியூசிக் வருது அதனால் நானும் கையை தட்டிட்டு குதிக்கிறேன் அப்படின்னும் போது, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சர்ச்சில் அங்கே ஒரு சில, அதாவது அது பரிசுத்தாவியா இல்லை அசுத்தாவியானே தெரியல,
எல்லாரும் ஆடுறாங்க, இங்கே குதிக்கிறாங்க, அங்கே அங்கே கையை தட்டுறாங்க. அப்படியே நீங்கள் அது ஒரு 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 செகண்ட் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு குழப்பமான ஒரு இடம் மாதிரியே இருந்தது. அதில் அந்த அந்த இடத்துல வந்து தேவன் கிரியை செஞ்ச மாதிரியே எனக்கு தெரியல. எமோஷ்னல் ஆகிட்டாங்க எல்லாரும். அப்போது இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்களே. நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு வேளை நீங்கள் ஒரு ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம், இல்லை அதற்காக வாஞ்சிக்கிற ஒரு மக்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் என்னவாக இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அந்த வெளிப்பாட்டை, அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த வெளிப்பாடை உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம், அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டு இருக்கிறது, அதை நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக கவனித்து பார்க்கணும். ஏன்னா இங்கே நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம கவனித்து பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்காக வாழ்கிற வைராக்கியத்தில் பெருகிறாங்க, பலனை பெற்றுக்கொள்கிறாங்க, சுவிசேஷம் வல்லமையாக வளருது. கோழைகளாக இருந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக பேச ஆரம்பிக்கிறாங்க, துணிச்சலோடு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தேவனை பற்றி அறியாமல் இருந்தவங்களாம் தேவனை பற்றி அறிந்து கொள்ளணுன்ற ஒரு வாஞ்சையும் ஒரு விருப்பத்தோடு அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு வந்த உடனே இவ்விதமான மாற்றங்கள் மனிதனுக்குள் ஏற்படுகிறது. அதாவது இந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், வசனத்தின்படி பரிசுத்தத்திற்கு எதுவாக, தேவனுக்கு நேராக நம்ம நடத்தும்படியாக, வார்த்தையிலே நிலை நிற்கும்படியாக, ரொம்ப முக்கியமாக கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்ம இந்த அனுபவங்கள் நம்மளை வளர வைக்குது. நம்மளை வந்து வெறும் அனுபவங்களில் மாத்திரம், நிறைய பேர் வந்து அனுபவத்தில் மாத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு போவோம். வெறும் அனுபவங்களை சேர்த்து, அதாவது கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்றது முக்கியம் கிடையாது. எனக்கு பலவிதமான அனுபவங்கள் இருக்குங்க அப்படின்னு பெருமையாக பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. இந்த அனுபவத்தினாலே நான் இவ்விதமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், இந்த அனுபவத்தினாலே நான் பரிசுத்தத்தில் வாழ்ந்திருக்கிறேன், இல்லை இந்த அனுபவத்தினாலே எனக்குள்ளே இருந்ததான ஒரு குறிப்பிட்ட சுபாவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு மாற்றியிருக்கிறார், இப்படி நம்மளால் சொல்ல முடியுமா? இந்த கேள்வியை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். சரியா? ஸோ நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எல்லாருமே ஆவியனுடைய நிறைவினாலே நிரம்பி ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்கும்போது இதை நம்ம ரொம்ப கவனமாக நம்ம கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை நான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கலர் மாற்றிலாம் போட்டிருக்கேன். சிவப்பு வெள்ளை தான் எப்பயும் இருக்கும், எல்லோலாம் போட்டிருக்கேன், எல்லோ க்ரீன்லாம் போட்டிருக்கேன். ஸோ கவனிங்க, இந்த ஆவியானவரை பற்றி, இல்லை ஆவியானவர் அப்படின்னும் போது ஆவியானவரோடு கூட ஆவியின் கனிகள் இருக்கிறது, ஆவியின் வரங்கள் இருக்கிறது. கரெக்டுங்களா? ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள். அது ஆவியின் கனிகளை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது இதில் நமக்கு ஒரு தெளிவு இல்லாத பட்சத்தில், அதாவது ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் பற்றி அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைன்னாச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெளிவு இல்லாத பட்சத்தில் நிறைய நேரம் நாம் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். இந்த கள்ள உபதேசங்கள் இல்லை கள்ள போதனைகள் அப்படின்றது தான் ஆங்கிலத்தில் ஹெரசி. இங்கே நான் இந்த எல்லோ கலரில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஹெரசி அப்படின்னு சொல்கிறோம், HERESY. ஹெரசின்னா என்ன அர்த்தம்னா தவறான கள்ள உபதேசம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஆவியானவருடைய செயல்பாடு அப்படின்னு வரும்போது இந்த நாட்களில் ஒரு ஆவியானவரை குறித்ததான ஒரு கள்ள உபதேசம் ஒன்று இருக்கிறது. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிசேஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் எழுதிக்கோங்க. இதை நான் தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். சிசேஷனிசம், CESSATIONISM, சிசேஷனிசம். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஏன் நம்ம இதை பற்றி புரிஞ்சுக்கணும்? ஏன் இந்த நாட்களில் இதை பற்றி நிறைய பேர் பேசுறதில்லை? இல்லை மறைவாக இந்த கள்ள உபதேசம் இன்னைக்கு எப்படி சபைகளுக்குள்ளாக, தேவ பிள்ளைகளுக்குள்ளாக வளர்ந்துருக்கிறதுன்றது நான் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். பட் நம்ம இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. ஆனால் இந்த சிசேஷனிசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கள்ள உபதேசம். இதை நான் பற்றி ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். சரி, இப்போது பரிசுத்த ஆவியினுடைய வரவிற்கு அப்புறம், அப்போஸ்தலர் 2 நம்ம பார்க்குறோம், பரிசுத்த ஆவியினுடைய வரவிற்கு அப்புறம் சபை வளர்ந்து பெருகினது, தேவனுடைய ஐக்கியத்தில் மக்கள் பெருகினார்கள், சபை மக்களுக்குள்ளாக ஐக்கியம் ஏற்பட்டுச்சு, தேவனுக்கும் மனிதனுக்குமான ஐக்கியம் ஏற்பட்டுச்சு, மனிதர்கள் பலனடைந்து சாட்சியாக, இயேசுவுக்காக சாட்சியாக நிற்க ஆரம்பித்தார்கள். அப்படியே சபை இப்போ 2025 வருடங்களாகிறது, சபை வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னமும் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது.
ஆனால் இந்த செசேஷனிசம் அப்படின்னு சொல்கிறதான இந்த கூட்டத்தார் பரிசுத்த ஆவியை நம்பாதவர்கள் அல்ல, இவங்களும் நம்புவாங்க. பைபிளை ரொம்ப எக்ஸாக்டாக நல்லா சூப்பராக டீச் பண்ணுவாங்க. பைபிளில் இருக்கிறதான வசனங்களை ரொம்ப தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கறது மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப தெளிவாக வசனத்தில் எங்கேயுமே கள்ள உபதேசத்துக்கே வழி இல்லாதபடியே நல்ல தெளிவாக பேசுகிறவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனால் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நடந்ததான அந்த கிரியைகள் இருக்கு இல்லையா, பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள், அது அப்போஸ்தலர்கள் நாட்களோடையே முடிவடைந்து விட்டது. அதாவது தீர்க்க தரிசனம் உரைத்தல், அந்நிய பாஷையில் பேசுதல், சுகமளிக்கப்படுதல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆவிக்குரிய வரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்போஸ்தலர் நாட்கள்லேயே, அதாவது இந்த பேதுரு, பவுல், பர்னபா இவங்கெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த டைமோடையே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, வெறுமனே பைபிள் நம்ம கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக மாத்திரம்தான் பேசுகிறாரு. வேற எவ்விதத்திலும் ஆவியானவர் செயல்படவே முடியாது. நல்லா கவனிக்கணும், செயல்பட மாட்டார் இல்லை, செயல்பட முடியாது என்கிறதான ஒரு போதனையை போதிக்கிற ஒரு கூட்டம். எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 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 நல்ல ஒரு பாடல் ஆராதனை ஊழியக்காரர் ஒருத்தர், நான் ஒரு பேரை சொல்ல விரும்பல, அவர் பார்த்தீங்கன்னா நல்ல பாடல்களை நல்லா எழுதுவார், நல்ல எதுகை மோனையில் ரொம்ப சூப்பராக எழுதுவார். அவருடைய தமிழ் பாடல்கள் தான், தமிழ் பாடல்கள் ரொம்ப அர்த்தமுள்ள நல்ல பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய போதனைகளை ஒரு சிலதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்ப்பேன். அவருடைய போதனைகளை ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய போதனைகள் இந்த செசேஷனிசம், அதாவது பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் காலத்தோடையே முடிந்து விட்டது என்கிறதான ஒரு போதனையை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அவர் அவ்வளோ மெசேஜ்லாம் எடுக்க மாட்டார், கொஞ்சம் கொஞ்சம் மெசேஜ் எடுப்பார், நிறைய பாடல்கள் தான் எழுதுவார். ஆனால் அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிரசங்க வீடியோலேயே அவர் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவார். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அற்புத அடையாளங்கள்லாம் இப்போ நடக்கிறது கிடையாது, சுகம்லாம் நடக்கிறது கிடையாது. சுகம் வேணும்னா டாக்டர்கிட்ட தான் போகணும். நம்ம ஆவியான தேவன்லாம் நம்மளை ஹீல் பண்ண மாட்டார், சுகம்லாம் படுத்த மாட்டார். தீர்க்க தரிசனம்லாம் அங்கே முடிஞ்சு போச்சு. தீர்க்க தரிசனம்னு இவங்க சொல்கிறதெல்லாம் பொய். அதுக்கப்புறம் அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறதெல்லாம் பொய், இவங்க சும்மா உளறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திடீர் என்று சொல்லி அவருடைய போதனைகள் எல்லாம் மாறிவிட்டது. அதுலேருந்து நான் இப்போ அவருடைய பாடல்களையும் கேட்கறதில்ல, அவருடைய போதனைகளையும் நான் கேட்கறது கிடையாது. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இவ்விதமான உபதேசங்கள் இது நூதன உபதேசம்னு நீங்கள் சொல்ல முடியாது. இது ஏற்கனவே இந்த மாதிரி உபதேசம் வரும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எச்சரிச்சிருக்கிறார். சரிங்களா, பலவிதமான உபதேசங்கள் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி உபதேசம் தான் சொல்ல 1 2 3 லிஸ்ட் போடல, பலவிதமான, எப்படி வேணா சத்தியத்தை ட்விஸ்ட் பண்ணி, அதாவது திரித்து மாற்றுவதற்கு பிசாசு எவ்விதமாலும் தந்திரமாக கிரியை செய்வான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை எச்சரித்திருக்கிறார். இப்போ அதனுடைய அடிப்படையில் இந்த செசேஷனிசம்ன்றவங்க இவ்விதமாக ஆவியனுடைய செயல்பாடு அப்போஸ்தல நடவடிக்கைகளோடையே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இனிமே ஆவியானவர் பேசுறதுனா ஒன்லி வசனம் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தீர்க்க தரிசனமோ ஏன் ட்ரீம்ஸ் மூலமாக ஆவியானவர் நம்மோட பேசுகிறார், தேவன் உணர்த்துறார் இல்லைங்களா. எத்தனையோ நாட்களில் நான் கர்த்தர் எனக்கு உணர்த்தி கனவுகள் வழியாக பல காரியங்களை கர்த்தர் உணர்த்தி வரக்கூடிய தீமையிலிருந்து என்னை விடுவிச்சிருக்கிறார். இப்போ இவங்க பேச்சை கேட்டுட்டு நான் இருந்திருந்தேன்னா, கனவு ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் நான் இருந்திருந்தேன்னா நிச்சயமாக நான் அழிஞ்சு போயிருப்பேன். அஃப்கோர்ஸ் தேவனுடைய கிருபை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கர்த்தர் வெளிப்படுத்துறதை குறித்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போது ஆவியானவர் அவர் பேசுகிற விதங்களை நம்ம அறிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக எதை பேசினாலும் அவர் வசனத்தோடு ஒன்றி போகிற காரியத்தை தான் பேசுவார். இப்போ ட்ரீம் எனக்கு வந்தாலும், எனக்கு நூதனமான ஒரு ட்ரீம் வந்தால் நான் அதை செட்டப் பண்ணிக்க போகிறதில்ல, அதை நான் கேன்சல் தான் பண்ணுவேன். ஆனால் அந்த ட்ரீம், அந்த கனவில் நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும், அது தேவன் எனக்கு என்ன சொல்கிறாரு, அதுக்கான வசனம் என்ன, அதை நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக எனக்கு வெளிப்படுத்துவார், வசனத்தை காண்பிப்பார். ஆவியனுடைய செயல் அது. அதே போல் ஒரு மனுஷன் குறை உள்ளவனா பலவீனமானவனா வரும்போது அவனுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் அவங்களை சுகப்படுத்துறாரு, கண்கூடா நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பலனை மறுதலிக்கிறதான மனிதர்கள், இந்த செசேஷனிசம்னு போது என்ன அப்படின்னா, they are denying the power of God. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை மறுதலிக்கிறவர்கள். அதாவது அவருடைய வல்லமான வசனம் தான், அவருடைய ஃபைனல் அத்தாரிட்டி வசனம் தான்.
நீ எதனாலும் வசனத்தை வச்சு பேசு, வசனத்தை வச்சு பேசு, வசனத்தை வச்சு பேசு, இப்படியே தான் பேசு. நம்ம என்ன நினச்சிக்குவோம், ஓ வசனத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இப்போ அவங்க போதனையெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், வசனம் தான் பேசணும். கண்டிப்பாக வசனத்தின்படி தான் எல்லாமே இருக்கணும். ஆனால் வசனம் பேசுகிறேன்றதை மாத்திரம் வச்சுக்கிட்டு ஆவியானவருடைய செயல்பாடு இல்லாமல், ஆவியானுடைய இன்டர்வென்ஷன் தலையீடு இல்லாமல், ஆவியானுடைய வழிநடத்துதல் இல்லாமல் வசனம் பேசுகிறவங்களை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நம்ம எல்லாருமே இந்த நாட்களிலே எழும்புகிறதான இந்த கள்ள உபதேசங்களை குறித்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும். சரிங்களா? இந்த ஹெரசி, இந்த செசேஷனிசம், அதாவது ஆவியனுடைய செயல்பாடுகள்லாம் முடிஞ்சு போச்சு. ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் அவர் பேசினா வசனம் மட்டும்தான், வேறு எவ்விதத்துலையும் பேசவே மாட்டார். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஊழியக்காரர் திடீர்னு மாட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரைட்டாக அவர் வந்து அற்புத அடையாளங்கள்லாம் நடக்கவே நடக்காதுங்க அப்படின்னே பேசுகிறார். அந்த அந்த வீடியோ பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்போது இப்போ உதாரணத்துக்கு இப்போது நானும் என்னுடைய குடும்பமும் ஊழியத்துக்கு வந்ததே தேவன் கொடுத்த ஒரு மகத்துவமான அற்புதம். எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாவுடைய அம்மாவுக்கு கர்த்தர் கேன்சர்லேருந்து ஹீல் பண்ணார். அந்த அற்புதத்தினால தான் முழு குடும்பமும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்து முழு நேர ஊழியத்துக்கு எல்லாருமே வந்தோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு அற்புதம் அந்த மாதிரி நடக்கலைன்னா ஊழியத்திற்கு நாங்கள் கமிட் ஆகிருக்கவே மாட்டோம். அப்போ அது எப்படி நம்ம அதை மறுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், இல்லையா? அந்த ஃபேக்டை நம்ம மறுக்கவே முடியாது. தேவன் அற்புதங்களை இன்றும் செய்கிறார், இந்த நொடி வரைக்கும் செய்கிறார். அப்போது அவருடைய செயல்பாடுகள் வெவ்வேறு விதங்களாக இருக்கலாம். தீர்க்க தரிசனங்கள், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது, வல்லமையிலால் நிரப்பப்படுறது, சுகத்தை அளிக்கிறது, வசனங்கள்லேருந்து வருகிற போதனைகள், டீச்சிங்ஸ், டாக்ட்ரின்ஸ், இதெல்லாமே கரெக்டு தான். வசனத்தோடு ஒன்றி போகணும், கரெக்டு தான். அதனால் ஆவியனுடைய செயல்பாடு வந்து வசனத்தில் மாத்திரம்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நம்ம மறுதலிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தீமோத்தேயுல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி கடைசி காலத்தில் எழும்புகிற கூட்டத்தை பற்றி தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்வார். ஸோ இந்த கூட்டம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு ஆளை பேர் நான் சொல்கிறேன் பாருங்க. இவர் நம்ம ஊருக்காரர் கிடையாது, இவர் யூஎஸ். இவர் தான் இந்த குறிப்பிட்ட இந்த போதனை ஆல்ரெடி முதல்ல இருந்து இருந்தது. ஆனால் இந்த செஞ்சுரியில், இப்போ இந்த 21st செஞ்சுரியில் ரொம்ப அதை பிரபலப்படுத்தினவர் வந்து ஜான் மெக்கார்த்தர் என்கிறதான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் வந்து ஊழியக்காரர் தான் அவர். ஆனால் அவர் வந்து முழுக்க செசேஷனிசம் அப்படின்றதான இந்த கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து பரப்பினவர். நம்ம ஆளுங்களுக்கு தான் எல்லாம், அதாவது வெளிநாட்டுக்காரங்க என்ன செஞ்சாலும் நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், அதை காப்பி அடிக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் இந்த செசேஷனிசம் அப்படின்றதான ஒரு கள்ள உபதேசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் தான் இதுதான் ஹெரசின்னு போட்டிருக்கிறேன் எல்லோவில். இது செசேஷனிசம் அப்போ நான் சொன்னது. அடுத்தது ட்ரூத், எல்லோவில் இன்னொரு வார்த்தை போட்டுறோம், சத்தியம். ஸோ உண்மை என்ன அப்படின்னா, அற்புத அடையாளங்கள் இன்றும் நடக்கிறது. அதுதான் இன்றைக்கு சுவிசேஷத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏசப்பா வந்து இந்த பூமியில் அற்புத அடையாளங்களை பண்ணாரா? எதுக்காக வந்தார்? இந்த பூமிக்கு அற்புத அடையாளம் மாத்திரம் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்தார்? இல்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தார். இழந்து போன மனிதனுடைய உறவை தன்னுடைய மரணத்தின் மூலமாக பிதாவோடு இணைக்கும்படி வந்தார். கரெக்டுங்களா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அற்புத அடையாளங்களை செய்கிறதுக்கு இல்லை. அற்புத அடையாளங்கள்லாம் ஏன் செஞ்சாருன்னா, அவர் சொல்கிறதான சுவிசேஷத்தை நம்பணும். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃபாக தான் அற்புத அடையாளங்களை செஞ்சார ஒழிய வெறுமனே செத்து போனவனை எழுப்புறதுக்கும், குருடனை பார்வையிட வைக்கிறது, குஷ்டரோகியை சுஸ்தமாக்குறதுக்கு மாத்திரம் அவர் என்ன பண்ணலைங்க, இந்த பூமிக்கு வரல. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும், பரலோக ராஜ்யத்தினுடைய வாசல் திறக்கப்படணும். அது அவருடைய மரணத்தின் மூலமாக திறக்கப்படுது. அவர் தான் பரலோகத்திற்கும் பூமிக்குமான ஒரு ஏணியாக இருக்கிறார். அவர் மூலமாய் ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அவர் மூலமாய் ஜபங்களுக்கான பதில் நமக்கு கிடைக்கிறது. புரியுதுங்களா? அப்போது ஜீசஸ் தான் மத்தியஸ்தர். அவரை பற்றி நம்ம வசனத்தை வாசிக்கிறீங்களா? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே.
இந்த சத்தியம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அற்புத அடையாளங்கள், இந்த மாதிரி வெவ்வேறு விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடுகள் வெவ்வேறு விதத்தில் இருந்தாலும் வசனத்தோடு ஒத்துப்போதான்னு பார்க்கணும். அடுத்ததா அதன் மூலமாக எனக்குள்ள பரிசுத்தம் உண்டாகுதான்னு பார்க்கணும். அடுத்ததா அதன் மூலமாக தேவ ராஜ்யம் பிரகடனப்படுத்தப்படுகிறதா, அதாவது தேவ ராஜ்யம் விரிவாக்கம் அடைகிறதா அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கவனித்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த காரியத்தை நம்ம செய்தோம். அது நம்ம அந்த கிங்டம் ஆஃப் காட் ஹேஸ் டு ஸ்ப்ரெட் அட் எனி காஸ்ட். எந்த காரணத்திலும் கர்த்தருடைய வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ராஜ்யம் என்ன பண்ணப்படணும், விரிவாக்கம் அடைய வேண்டும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த கிங்டம் ஆஃப் காட்னு சொல்லும்போது அதில் இருக்கிறதான இன்னொரு தலைப்பு ஒன்று, அந்த தலைப்புலையும் நான் உங்களோடு கூட கண்டிப்பாக அதை நான் பைபிள் ஸ்டடியாக நான் பேச போகிறதில்ல, அது ஒரு கண்டினியூஸாக ஒரு டீச்சிங் மாதிரி நான் எடுக்க போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பரலோக நீதிமன்றம், நம்ம ஏற்கனவே நம்ம சர்ச்சில் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஹியர் அண்ட் தேர் பேசியிருக்கோம். ஒரு சில பிரசங்கங்களை அங்கங்கே ஒரு சில இடங்களில் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அதை பற்றி ஒரு ஆழமான ஒரு போதனையை நான் படித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதை நான் ஒரு டீச்சிங்காக நான் ரெடி பண்ணி நிச்சயமாக நான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தான் அதில் அந்த மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த டீச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சத்தியங்கள், இந்த சத்தியங்கள் வந்து நம்மளை நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து, நம்ம ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற போதனைகளும் சத்தியங்களும். ஸோ இதை வந்து நம்ம சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே சர்ச்சில் உட்காந்து ஜாலியாக தூங்கிட்டு அப்படியே ஏனாதானோன்னு கேட்டுட்டு போகிறதுக்கான ஒரு சாதாரண ஒரு போதனைகள் இவை அல்ல. சரிங்களா? ஸோ அதனால் அது நான் சர்ச்லேயும் நடத்த போகிறதில்ல, சண்டே சர்வீஸில் அது இருக்க போகிறதில்ல. அது ஈவினிங்ஸில் ஒரு நாள் அது நான் இன்னும் படிச்சுட்ருக்கேன், அது இன்னும் ஆயத்தம் பண்ணிகிட்ருக்கேன், நோட்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது நிச்சயமாக ஆண்டவருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் நம்ம ஈவினிங்கில் மாத்திரம் ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 to 15 days அதை பற்றி நம்ம அதாவது மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும், சாட்டர்டே சண்டே இருக்காது. மண்டே டு ஃப்ரைடே கண்டினியூஸாக ஒரு 5 days பிரேக் விட்டு அதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அந்த பரலோக நீதிமன்றம், நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னும் போது அதில் பரலோக நீதிமன்றம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி மறைவான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக அது பரலோக நீதிமன்றத்தில் அதனுடைய தலையீடு என்ன, பரலோக நீதிமன்றத்தில் நம்ம எப்படி போய் ஜெபிக்க முடியும், அடுத்ததாக யுத்த களத்திலிருந்து செயல்படுறவங்களாக இருக்கிறோமா, இல்லை நீதிமன்றத்திலிருந்து அதாவது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா, இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குது அதில். அதே மாதிரி நம்முடைய இரத்த ஓட்டத்தில் பிளட் லைனில் இருக்கிறதான ஜென்ரேஷனல் கர்ஸ், பரம்பரை சாபங்கள், பரம்பரையான பழக்க வழக்கங்கள், ஜென்ரேஷனல் பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பல காரியங்கள் நம்ம அதில் லேர்ன் பண்ண போகிறோம். அது கண்டினியூஸாக அந்த கோர்ட் ரூம் ஆஃப் ஹெவன், அதாவது பரலோக நீதிமன்றம், அப்புறம் ஜென்ரேஷனல் பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு டீச்சிங்காக இருக்குது. ஸோ அதனால் அதை நான் யோசிச்சுட்ருக்கேன், அது கண்டினியூஸாக எடுக்க முடியுமா, இல்லை அதை பிரேக் பண்ணி எடுக்கலாமான்னு. கர்த்தருடைய சித்தத்தின்படி அது நம்ம எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களையும் ஆண்டவர் உணர்த்துவார் என்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் டீச்சிங்கில் வந்து நான் எல்லாரையும் இன்வைட்லாம் பண்ண மாட்டேன். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஆவியானவர் உங்களோடு பேசினால், இல்லை உங்களுக்கு வந்து இதை பற்றி அறிந்து கொள்ளணும், இதில் இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளணும்னு உங்களுக்கு இருதயம் இருந்துச்சு, உணர்த்தப்பட்டிருந்தீங்கன்னா மாத்திரம்தான் அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். மற்றபடி இதில் கண்டிப்பாக வரணும் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இது அடுத்த லெவல். சரிங்களா? இது வந்து நம்ம முதிர்ச்சியில் தேவனை அறிகிற காரியத்தில் அடுத்த லெவலில் நம்ம வளர்கிற ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக முடியாது. வாங்க எல்லாரும் வளருங்கன்னா நான் இழுத்துட்டு போக முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த காரியத்தில் இதற்காக ஜோம் பண்ணுங்க. நான் அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இந்த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னும் போது அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோக நீதிமன்றம். பரலோக நீதிமன்றத்திலிருந்து தான் நிறைய காரியங்கள் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா நிலைநாட்டி கொண்டு இருக்கிறார். அங்கேருந்து அந்த நியாயமான நீதிபதி பிதாவாகிய தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி வெளிப்படுத்தப்படுகிறதான நியாயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு விரோதமாக பிசாசு என்ன பண்ணுறான், அநேக காரியங்களை நமக்கு விரோதமாக செய்கிறான். ஸோ அதை பற்றி தான் நம்ம அதில் பேச போகிறோம். சரி,
இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் பரிசுத்த ஆவியனுடைய செயல்பாடில். இப்போ ஆவியனுடைய நிறைவை பற்றி பார்த்தோம், ஆவியனுடைய நிறைவில் இருக்கிறதான வெளிப்பாடுகளை பற்றி பார்த்தோம். வெளிப்பாடுன்னும் போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பரிசுத்த ஆவியனுடைய வெளிச்சம் ஊட்டுதல், தி illumination ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சம் ஊட்டுகிறார். சரிங்களா? ஸோ ஒரு வசனத்தை படிக்கலாம். யோவான் 16:13 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அல்ல, அது மட்டும் நான் ரெட்டில் போட்டிருக்கேன், சகல சத்தியத்திற்குள்ளும். ஸோ இப்போ பைபிளில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம், அதாவது பேசிக் டீச்சிங் ஆஃப் த பைபிள்னு சொல்கிறோம். அதை இப்போ உதாரணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கான ஒரு வாசல். இதை ஒரு புது ரெவலேஷன்லாம் தேவையில்லை, ரொம்ப ஓப்பனாகவே ஏசப்பா அது சொல்லியிருக்கார் இல்லையா? நானே வாசல்னு சொல்லியிருக்கார். அடுத்ததா நானே நல்ல மெய்ப்பன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்புறம் நானே திராட்சை செடி. ஸோ இந்த மாதிரி நானே அப்படின்னு அவர் சொன்ன ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்லாம் இதுக்கு யாரும் பெருசாக பக்கத்துலேருந்து நானேனா புரியுதா உனக்கு இயேசு தான் அப்படின்லாம் டீச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. லிட்ரலாக அந்த வசனத்தை வாசித்தாலே நமக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இது மேலோட்டமாக இருக்கக்கூடியதான ஒரு புரிதல். இது நார்மல் காமன் சென்ஸை வச்சு நம்ம பயன்படுத்தி புரிஞ்சிக்கிறதான, அது யார் வேணால் படிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஏசப்பாவை அறியாதவங்க கூட படித்து அதில் இருக்கிறதான விஷயத்தை பற்றி ஒரு அறிவாக அவன் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே வசனங்களை நம்ம ஆவியானுடைய துணையோடு படிக்கும் பொழுது அங்கே ஒரு வித்தியாசம் ஏற்படுகிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 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 வசனத்தை நம்ம மேலோட்டமாக படிக்கிறது வேற, ஒரு வசனத்தை ஆவியானுடைய துணையோடு படிக்கிறது வேற. ஒரு ஃபேமஸான ஒரு 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 ஆர்டிஸ்ட் ஒருத்தர், வரைபடங்களை வரைகிறதான ஒரு ஆர்டிஸ்ட், பயங்கர அதாவது அவருடைய பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரொம்ப என்ன சொல்கிறது, மைன்யூட்டான டீட்டெயில்ஸோடு வரைவார் அவர் பெயிண்டிங். இப்போ ஏஐ வந்துருச்சு, இப்போலாம் பெயிண்டருக்கெலாம் வேலையே இல்லாத அளவுக்கு இப்போது ஏஐலாம் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஆனாலும் ஹியூமன் ஒர்க்குக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஆர்டிஸ்ட் இவர் என்ன பண்ணுறாருனா, இவருடைய பெயிண்டிங்லாம் ரொம்ப, அதாவது ஒரு பெயிண்டிங் முடிக்கிறதுக்கு 2-3 வருஷம் எடுப்பார். ஒரு பெயிண்டிங் வரைகிறதுக்கு 2-3 வருஷம். அப்போ அந்த பெயிண்டிங்கோடைய விலையும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் போகும். அவர் அவருடைய பெயிண்டிங் பார்க்கறதுக்குன்னே பலவிதமான மக்கள் கூடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் ரொம்ப வருஷங்களாக ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வயசாயிடுச்சு. அவருக்கப்புறம் நிறைய யங் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. நிறைய புது பெயிண்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இவருடைய ஒர்க்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஆனாலும் இவருடைய ஒர்க்கை பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக அவருடைய ஆர்ட் ஒர்க்லாம் கவனித்து எவ்வளோ நாளும் காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அந்த ஆர்ட் ஒர்க்லாம். இப்போது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் வயசாயிட்டார். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து அவர் இருந்ததான அந்த சிட்டியில், அந்த நகரத்தில் ஒரு ஒரு இந்த ஆர்ட் கேலரின்னு சொல்லுவாங்க. ஆர்ட்னா வெவ்வேறு விதமான வரைபடங்களை வச்சுருக்கிற ஒரு எக்ஸிபிஷன், எக்ஸ்போ மாதிரி. இப்போது அந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெவ்வேறு தேசங்கள் இருக்கிறதான எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வருவாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே தங்களுடைய வரைபடங்களை வச்சுருப்பாங்க. அது யார் பிடிச்சிருக்கிறவங்க வாங்கிட்டு போவாங்க, அந்த வரைபடங்களை வாங்கிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நாட்கள் அந்த எக்ஸ்போ நடந்துச்சு, அந்த எக்ஸிபிஷன் நடந்தது. அதில் இந்த குறிப்பிட்ட மனிதர் இருக்கார் இல்லைங்களா, ரொம்ப வயசாயிடுச்சு இவருக்கு, ஆர்டிஸ்ட், ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட் இவர். இவருடைய வரைபடமும் அதில் இருந்துச்சு. ஸோ அப்போது அங்கே தானே அவரை மாதிரியே ஒரு வயசான ஒருத்தர், அவர் அந்த வரிசையாக அந்த செவரில் மாட்டியிருந்த எல்லா ஆர்ட்டையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது கடைசியாக இவருடைய ஆர்ட்கிட்ட வந்தோடனே, இவருடைய வரைபடத்துக்கிட்ட வந்தோடனே இவர் கண்டுபிடிச்சிட்டார். ஓகே, இவர் தான் இருக்கும், ரொம்ப நாள் ஆச்சு, இவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட். ஏன்னா அவரை விட இன்னும் ரொம்ப நேர்த்தியாக வரைஞ்ச வரைபடங்கள் நிறையா ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய வரைபடங்கள்லாம் அங்கே இருக்குது. ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது சரி வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போது வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு நபர் வராரு. அந்த நபர் இவர் யாருக்குன்னு தெரியல, இவர் யாரோ ஒரு நபர், இவர் நம்மள மாதிரி வேடிக்கை பார்க்க வர்றாரு போல்.
பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ரொம்ப உத்து அப்படியே கவனிக்கிறார். மெதுவாக போய் பக்கத்தில் இருக்கா. ஏன்னா இவர் வந்து இவருடைய என்ன சொல்கிறது, இவருடைய முக்கியத்துவம் என்னென்னா ரொம்ப மைன்யூட்டாக சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வச்சுருப்பார். அந்த டீட்டெயிலிங் தான் ரொம்ப அந்த ஆர்ட் ஒர்க்குக்கு ஒரு பெரிய மகிமை சேர்க்கறதே டீட்டெயிலிங் தான். இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. என்ன டீட்டெயில்ஸ், இது காசு கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆள் வந்து அவரும் அப்படியே வேடிக்கை பார்க்குறாரு. வேடிக்கை பார்த்து இவர் ரொம்ப கவனமாக இருக்கிறத பார்த்து, ஐயா உங்களுக்கு வாங்குறது விருப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சரி அவர் அங்கே வேலை செய்கிறவர் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்கய்யா பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னோடனே அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறாங்க. அவங்களுடைய இவர் ஆர்ட் பற்றிலாம் சொல்கிறாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொல்கிறாரு, ஐயா அந்த ஆர்ட்டை வரைஞ்சதே நான் தான் அப்படின்றார். அப்போ தான் அவருக்கு தெரியுது, ஐயோ உண்மையாலுமே அந்த அவர் லெஜெண்ட், அவர் பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து இப்போது நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறாரு. அதுவும் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நீங்கள் இந்த வரைபடத்தை நீங்கள் வாங்குறதுனா சொல்லுங்கள், நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த பிக்சரில் இருக்கிறதான எல்லா டீட்டெயில்ஸும் நான் நோட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு டீட்டெயில்ஸுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. சின்ன ஒரு புள்ளி இருந்தால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அவ்வளோ டீட்டெயிலிங்காக நான் வரைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் எத்தனையோ டாலர்ஸுக்கு அந்த வரைபடத்தை வாங்கி இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பிக்சரை அவருடைய அறையில் வைத்து அதில் உள்ள டீட்டெயிலிங்காக அவர் சொல்லி கொடுத்ததாக ஒரு சம்பவம். இது ஆக்சுவலி நடந்த சம்பவமாக அவர் எழுதியிருந்தாங்க. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவரும். இப்போது ஜீசஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து அவர் பேசின வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, நானே வழி சத்தியம் ஜீவன், அதுக்கப்புறம் நானே உயிர் தெழுதலாக இருக்கிறேன், இந்த மாதிரி நானே ஜீவாப்பம், இந்த மாதிரி வார்த்தைலாம் சொன்னார் இல்லைங்களா. அந்த டைமில் ஏசப்பாக்குள்ளே இருந்தவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். கரெக்டா? அதே வார்த்தையை யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் தோல் சுருளில் எழுதும் போது கூட இருந்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்போது அதே வசனத்தை 2025 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ யோவான் 16-13 படிக்கும் போது அந்த வசனத்தை எனக்கு தெளிய வைக்கிறவரும் அதே ஆவியானவர். ஸோ ஆவியானவர் ஒருத்தர் தான். இயேசு கிறிஸ்து பேசும்போதும் அதே ஆவியானவர் தான். யோவான் அதை பதிவிடும் பொழுதும் ரெக்கார்ட் பண்ணும்போதும் அதே ஆவியானவர் தான். இப்போது நான் வாசிக்கும் போது அதே ஆவியானுடைய துணையோடு வாசிக்கும் போது எனக்கு எவ்வளோ டீட்டெயிலிங் கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவதுங்க, வசனத்தை மேற்பூச்சா அப்படியே வாசிச்சுட்டு போகிறது வேறங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அதில் மறைந்திருக்கிற டீட்டெயில்ஸை, அதாவது மறைந்திருக்கிற ரகசியங்களை, வெளிப்பாடுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது பேர் தான் இலுமினேஷன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை தான் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஸோ அப்போது சத்தியம்னா ஏன் அவர் வசனத்தை ஒரு ஜீசஸ் எப்படி சொல்லியிருக்கலாம், சத்திய ஆகிய அவர் வரும்போது சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஸோ முடிஞ்சிருக்குமா? ஒரே வசனம் சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே நானே வழியும் சத்தியம் ஜீவனாக இருக்கிற, இயேசுவை நம்பு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்புனா நம்பு, நம்பாட்டி கிளம்பு. பிளெயினாக ஒரு சென்டென்ஸில் முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் இங்கே இயேசுப்பா என்ன சொல்கிறாரு? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம்ன்ற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அந்த இலுமினேட், அதாவது வெளிச்சமூட்டுகிற வேலையை செஞ்சாருன்னா அந்த வசனத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதான டீட்டெயில்ஸ், அந்த ரகசியங்கள், வெளிப்பாடுகளை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு அந்த சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அதனால தான் வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப திரும்ப படித்த வசனத்தையே திரும்ப படித்த புத்தகங்களையே படித்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தை 1000 தாட்டி படித்தாலும், ஒவ்வொரு முறையும் ஒரு வசனத்தை நீங்கள் 10,000 தாட்டி படித்தாலும், ஒவ்வொரு முறையும் அதில் மறைந்திருக்கிறதான வெளிப்பாடுகளை, சத்தியத்தினுடைய ஆழத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சமூட்டுதல் என்கிறதான அவருடைய செயலினாலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியனுடைய துணையோடு மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க முடியும். இன்ஃபேக்ட் அப்படி நீங்கள் வாசிச்சிங்கன்னா மாத்திரம்தான் இட் வில் மேக் சென்ஸ் டு யூ. அது உங்களுக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். மற்றபடி மேற்பூச்சா ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு போயிடுவோம். கவனிப்போம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நீங்கள் இப்போ இதுதான் ட்விஸ்ட்டு. இப்போ இந்த செசேஷனிசம் பற்றி சொன்னேன் இல்லைங்களா? ஆவியானவருடைய செயல்பாடு முடிஞ்சிருச்சு.
ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆவியானவர் அப்போ பேசினது மட்டும்தான், அதாவது வசனத்தில் என்ன பேசப்பட்டிருக்குதோ அது மட்டும்தான், அதுக்கப்புறம் புது ரெவலேஷன்லாம் கிடையாது. ஆனால் இங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, வரப்போகிற காரியம். வரப்போகிற காரியம்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வேளை 2025 தேவனுடைய வருகை 2045 இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2045 வச்சுக்கோங்களேன், இன்னும் 20 years. அது வரைக்கும் என்ன நடந்தாலும் அதையும் நமக்கு என்ன பண்ணுவார், தேவன் நமக்கு ஸோ ஒவ்வொரு காலத்திலும், அதாவது போதனைகள் நூதனமான போதனைகளும் ஒவ்வொரு காலத்திலையும் உருவாகுது. அதே நேரத்தில் வசனத்தில் இருக்கிறதான வெளிப்பாடுகளினுடைய ஆழங்களும் ஒவ்வொரு காலத்திலும் ஆழமாக ஆழமாக நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய வேதத்தை வாசித்தவங்க பயங்கரமாக வைராக்கியமாக வாசித்தவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இருந்ததான ரெவலேஷன் இப்போ அதை விட ஆழமான ரெவலேஷன் இப்போது இந்த காலத்தில் இருக்கிறது. இப்போது இன்னும் இதுலேருந்து ஒரு 30 வருஷம் கழித்து பாருங்கள், இதே வசனத்தில் நல்லா நடத்தப்படுறவங்க, நல்ல ஆவியில் ஊன்றி இருக்கிறவங்க, நல்ல ஆவியானவர் நடத்தப்படுறவங்களுக்கு இன்னும் ஒரு 30 years கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவலேஷன் இன்னும் டீப்பராக இருக்கும், இன்னும் ஆழமான ஒரு ரெவலேஷன் இருக்கும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்லும்போது, கர்த்தருடைய காரியங்களை பற்றி சொல்லும்போது, அவருடைய ஆழங்கள் ஆராய்ந்து முடியாதவைகள், ஹிஸ் டீப்ஸ் ஆர் அன்சர்ச்சபிள். அதாவது நீங்கள் அதுக்கு முடிவே நீங்கள் பார்க்க முடியாது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இதே பைபிளில் இருக்கிறதான சத்தியங்கள் ஆவியானவர் மூலமாக என்ன ஆகிட்டே தான் இருக்குங்க, டீப்பர் அண்ட் டீப்பர், டீப்பர் அண்ட் டீப்பர், இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முடிவே கிடையாது. இதை தான், இந்த வேலையை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். புரியுதுங்களா? அந்த வேலைக்கு பேர் என்னதுங்க, வெளிச்சம் மூட்டுதல். ஸோ வித்தவுட் தி இல்லுமினேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியனுடைய வெளிச்சம் மூட்டுதல் என்கிற செயல் இல்லாமல் நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது அது மேற்பார்வை, அதாவது மேற்பூச்சா நம்ம ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டோம். அது சத்திய வசனம் எனக்கு தெரியும், இயேசு யாருன்னு எனக்கு தெரியும், நான் இயேசுக்காக வாழ்வேன், சாட்சி சொல்லுவேன், பரலோகத்துக்கு போக போகிறேன், ஃபினிஷ்ட். ஆனால் இந்த பூமியில் நமக்கு எதிர்கொள்கிற சவால்கள், பிசாசனுடைய போராட்டங்கள், மறைவான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், ஆவி மண்டலத்தில் நடக்கிற விஷயம், நமக்கு எதிராக பிசாசு போடுற திட்டம், நமக்காக தேவன் வச்சிருக்கிற நன்மையின் திட்டம், இது எதுவுமே நம்மளால் புரிஞ்சிக்கவே மாட்டோம். பாதியிலேயே எல்லாமே, அதாவது காஸ்பலை ஏற்றுக்கிட்டாச்சு, சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டோம், நாளைக்கு நான் இறந்து போனால் கூட பரலோகத்துக்கு போயிடுவேன், ஆனால் நோக்கத்தை நிறைவேற்றாமையே போயிடுவேன். ஸோ எதற்காக இந்த இல்லுமினேஷன் நமக்கு தேவைப்படுதுன்னா, ஒவ்வொரு மனுஷனை குறிச்சும் கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கமும் திட்டமும் ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளணும்னா, பரிசுத்த ஆவியனுடைய வெளிச்சம் மூட்டுதல் இல்லாமல் ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியாதுங்க, காட்ஸ் பர்பஸ், தேவன் அந்த மனிதனுக்காக வச்சிருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது. இப்போ எனக்குரிய நோக்கத்தை நான் வசனத்தை படிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட பேசுவார். இப்போ ஊழியக்காரங்க எனக்காக ஜோம் பண்ணுறது ஓகே தான், எங்கள் அம்மா அப்பா எனக்காக ஜோம் பண்ணலாம், எனக்கு மேலே இருந்தவங்க எனக்காக ஜோம் பண்ணலாம், அவங்கெல்லாம் ஜோம் பண்ணி தம்பி இந்த மாதிரி ஒரு நோக்கம் திட்டம் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம், அது ஒரு ஆலோசனை, அவ்வளோதான். ஆனால் நான் தனிப்பட்ட விதத்தில் வசனத்தை வாசித்து அந்த வசனத்திலிருந்து ஆவியானவருடைய வெளிச்சத்தினாலே நான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்கிறேன்னா, என் லைஃப்னுடைய பர்பஸ் என்ன, எதற்காக கர்த்தர் என்ன வச்சுருக்காரு, அடுத்த 10 வருஷத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்னே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் ஏசப்பா சொல்கிற நாளைய தினத்தை பற்றி கவலை கொள்ளாதிருங்கன்னு தான் சொல்கிறாரு ஒழிய, நாளைய தினத்தை பற்றி பிளான் பண்ணாமல் இருங்க, யோசிக்காமல் இருங்கன்னுலாம் சொல்லலை. கவலைப்படாதீங்க, ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது, வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவர் உங்களுக்கு இந்த வெளிச்சம் முட்டுக்கிற அனுபவத்தை தந்தார்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெவலேஷனை தருவார். வரப்போகிற அடுத்த 10 years, அடுத்த 15 years, அடுத்து உங்கள் ஜென்ரேஷன், ஏன் உங்களுடைய தலைமுறையில் என்ன நடக்கும், உங்களுடைய இப்போத்துலேருந்து ஒரு 20வது தலைமுறையில் என்ன நடக்கும்ன்றதை கூட கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார், வெளிப்படுத்துவார். ஏன்னா யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அத்தனை மனிதர்களுமே தேவனுடைய காரியங்கள் அப்படி அவங்க சந்ததியை குறித்து அவ்வளோ தெளிவாக, யாக்கோபுலாம் பாருங்கள், அவர் மரிக்கும் போது அந்த கடைசி 49-50 ஆதியாகமம் 49-50 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையை பற்றியும் புட்டு வைக்கிறார், தீர்க்கதரிசனம் சொல்கிறார். எப்படி அவருக்கு அவ்வளோ ரெவலேஷன் வந்தது? ஏன்னா ஆவியானவருடைய அந்த 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 டைமில் அவர் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. அஃப்கோர்ஸ் ஆவியானுடைய செயல்பாடுகள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவலேஷனில் அவர் நடந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு அந்த ரெவலேஷன் அவருக்கு இருந்துச்சு கான்ஸ்டண்ட்டாக. இப்போ நம்மள மாதிரி ஆவியானவரும் மனிதனும் அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு கம்யூனிகேஷனில் இல்லைனாலும்
தேவனோடு அவர் நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்ததுனால சந்ததியை குறித்ததான ரெவலேஷன் வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. ஸோ இந்த இலுமினேஷன் வரும்போது அதுதான் நடக்குது. ஸோ முதலாவது சத்தியம்ன்றது ஒரு லைன் இல்லை, சத்தியத்தினுடைய ஆழம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன். அடுத்ததாக வரப்போகிற காரியம்னும் போது இனி வருகிற காலங்களிலே டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், வசனங்களும் சத்தியங்களையும் நாம் புரிந்து கொள்ளுகிற விதமே இன்னும் ஒரு சில நாட்கள் கழித்து இன்னும் ஆழமாக போகும். அது மாறும்னு சொல்ல முடியாது, அது மாறிடும், வித்தியாசமாக மாறும்னு சொல்ல முடியாது. வித்தியாசமாக மாறினா அது தப்பு. டீப்பர் தான் போகணும். நம்ம அதாவது இப்படி 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 பரவிக்கிட்டு போகிறவங்க இல்லை, டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி பறந்து விரிந்து போகிறவங்க இல்லை. சத்தியத்தில் நம்ம எப்படி போகணும் தெரியுங்களா? ஆழமாக நம்ம போக ஆரம்பிக்கணும். அப்போது நிறைய காரியங்களை இப்போ ஒரு சில இடங்களில் இப்போ நம்ம சர்ச்லேயும் சரி, நம்ம யூடியூப்லேயும் சரி, நீங்கள் நம்ம மினிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணுறவங்களா, நீங்கள் மினிஸ்ட்ரியோட இணைந்து இருக்கிற தேவ பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சில சர்ச்சஸில் பேசப்படாத சத்தியங்களை நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த காரியங்கள் அவங்களுக்கு ஒருவேளை ஒரு நூதனமாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒருவேளை இது அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கள்ள உபதேசம் அப்படின்னு நம்மள அவங்க சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? ஆவியானவர் உங்களுக்கு அந்த வசனத்திலிருந்து என்ன வெளிப்படுத்துகிறாரு? அடுத்ததா இங்கே இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பேசப்படுகிற காரியங்கள் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை, பர்சனலாக ஒரு கன்விக்ஷன் உங்களுக்கு வந்திருக்குதா? ஆமாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எஸ், இந்த பிரச்சனை இவ்வளோ நாள் அட்ரஸ் பண்ணவே இல்லை யாரும், ஆனால் இப்போது இவங்க பேசுகிறதுல ஐவ் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறேன், இதுலேருந்து எனக்கு டெலிவரன்ஸ் கிடைச்சிருக்குது, கிடைக்க போகுது, இல்லை டெலிவரன்ஸ் ப்ராசஸில் இருக்கிறேன்றதை கண்டிப்பாக நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதனால தான் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை கேட்குறீங்க இல்லைங்களா? ஸோ அப்போது சத்தியத்தை ஒரு தாட்டி கேட்டுட்டு வந்தவங்களுக்கு இந்த டீச்சிங் மேபி அவங்களுக்கு தலைக்கு மேலே, மண்டைக்குள்ளேயே போகாமல், காதுக்குள்ளேயே போகாமல் தலைக்கு மேலே போகிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக ஒரு ஆழமான ஒரு உபதேசம் தான் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆனால் இதோட ஆவியானவர் நிறுத்த போகிறதில்ல, இன்னும் டீப்பரான ரெவலேஷன்ஸ் நமக்கு தருவார். மேபி அனதர் 50 years from now இந்த ஊழியம் ஆண்டவருக்குள்ளே வளர வளர இன்னும் ஆழமான சத்தியங்களை என்ன பண்ணுவார், இன்னும் மறைவான ரகசியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக வெளிப்படுத்துவார். இது பேர் தாங்க இல்லுமினேஷன். ஸோ இதுக்கு தேவை என்ன? நம்ம கையில் ஒரு பைபிள், இன்னொன்று நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அந்த வசனம் ஒன்று தாங்க. ஆனால் அந்த வசனத்தை ஒவ்வொரு முறையும் படிக்க படிக்க அந்த வசனத்தினுடைய ஆழம் இப்படி இல்லை, பறந்து விரிந்து இப்படி இல்லை, ஆழமாக செல்கிறவர்களும், ஆழத்தில் நம்ம தேவனுடைய மகத்துவங்களை அறிகிறவர்களும், தேவனுடைய நோக்கத்தை, தேவ திட்டத்தை அறிகிறவர்களும், அதே நேரத்தில் எதிரான பிசாசனுடைய திட்டங்களை அறிந்து கொண்டு அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறவங்களாகவும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாருங்க, ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ நம்ம ஒரு பூரணத்தை நோக்கி நம்ம வளர்கிறோம், ஒரு பெர்ஃபெக்ஷனை நோக்கி நம்ம வளர்கிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தம் அடையணும், ஏசப்பாவனுடைய சாயலை தரித்து கொள்ளணும் இல்லைங்களா? ஸோ இப்போ ஏசப்பாவனுடைய சாயலை தரித்து கொள்ளணும்னா வெறும் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் மாத்திரம் இல்லை, ஜீசஸ் மாதிரி முடி வளர்த்துக்கிட்டு, இல்லை அவர் மாதிரி ஒரு அங்கி போட்டுக்கிட்டோ, வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டோ, அது இல்லை. ஸோ அப்போது ஏசு கிறிஸ்துவை போல மாறுறதுன்னா என்ன அர்த்தம்? ஏசப்பாவுக்கு ஹெவனை குறித்து, கிங்டமை குறித்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ளே வரணும். இது எவ்வளோ ஆழமான விஷயம் பாருங்கள். இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அது சாதாரணமாக நீங்கள் ஒரு 10 வருஷம் கிறிஸ்தவங்களானவொன்னே நம்ம செஞ்சிட முடியாது. வாழ்நாள் ஃபுல்லாக கமிட் ஆகணும், நம்ம சாகிற வரைக்கும். என்னுடைய வயசு எப்போ கர்த்தருடைய வருகையோ, நான் எந்த வயசில் சாக போகிறேனோ அது வரைக்கும் இந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த வார்த்தைகளுடைய அந்த ஆழங்களுக்குள்ளாக நான் சென்று ஆவியனுடைய இந்த வெளிச்சமூட்டுகிற அனுபவத்தில் எத்தனை வருடமானாலும் நான் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய மரண நாள் வரைக்கும் அதை செய்யணும். ஏன்னா என்னுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? பரலோகத்துக்கு போகிறது மாத்திரம் இல்லை, இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தையும் செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தணும். ரொம்ப முக்கியமாக இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு மாதிரியாக நான் மாற்றப்படணும். ஸோ ஜீசஸோட ரிஃப்ளெக்ஷனாக நான் மாறணும். அப்போ ரிஃப்ளெக்ஷன்றது அவுட்வேர்டு இல்லை, இன்வேர்டு, சிந்தையில், இருதயத்தில், புரிதலில், வசனத்தை அறிந்து கொள்றதில்லை. ஸோ ஜீசஸுக்கு எப்படிப்பட்டதான ஒரு விவிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எப்படி ஒரு விரிவான தெளிவான புரிதல் இருந்த மாதிரி நமக்கு வேணும். இதுதான் நம்முடைய ஆசை, இதுதான் நம்முடைய விருப்பம். பைபிள் ஸ்டடி பண்ணும்போது நம்ம அப்படி தான் அந்த ஒரு ஆசையில் தான் நம்ம என்ன பண்ணணும்,
பைபிள் ஸ்டடி பண்ணணும். அந்த ஒரு ஆசையில் தான் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவியை கேட்டு நம்ம என்ன பண்ணணுங்க, ஜெபிக்கணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்த போகிறோம். இப்போ இதுதான் நான் போட்டிருக்கேன். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், நமக்கு அந்த வேண்டிய அந்த வெளிச்சத்தை தந்து நம்மை சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிறார். சரிங்களா? ஸோ இந்த பிக்சர் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிக்சர். நான் இது வந்து அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இது ஒரு டேப்லெட் காலம் மாதிரி இருக்குது. இது பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்புக்கு முன்னாடி என்ன செஞ்சார், ரட்சிப்பின் நேரத்தில் நம்மளை என்ன செய்கிறார், ரட்சிப்புக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி ஏற்கனவே நான் பேசினது தான், பட் அது வசனமாக நான் உங்களுக்கு இதை போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் நமக்கு முடியுது. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற இந்த டாபிக் நிறைவடைகிறது. அஃப்கோர்ஸ் நம்ம மேற்கொண்டு பைபிள் ஸ்டடி படிக்க இதில் உள்ள மேற்கொண்டு இருக்கிற காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம படிக்கலாம். ஆவியானவரை பற்றி இதோடு நிறுத்த போகிறதில்ல, இன்னும் நிறைய லேர்ன் பண்ண போகிறோம். பட் இந்த அவுட்லைன் நமக்கு முடியுது. இதிலேருந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்த டாப்பிக்குள்ளே போவோம். ஸோ அடுத்த செஷனில் நம்ம ஆந்த்ரோபாலஜின்ற ஒரு சப்ஜெக்ட். ஆந்த்ரோபாலஜின்னு என்னென்னா மனிதனை பற்றி படித்தல். ஏற்கனவே மனிதனை பற்றி படிக்கிறதுல ஒரு 2 பார்ட் நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் நம்மளுடைய ஊழியத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கோம். ஆத்துமாவை பற்றி பார்த்தோம். அப்புறமா ஆவியை ஆராய்தல் அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட் மந்த் நம்ம ஒரு 4 டேஸ் நம்ம ஒரு டீச்சிங் வச்சுருந்தோம். ப்ரேயர் அண்ட் டீச்சிங் வச்சோம். அதேமாதிரி ஆத்துமாவின் காயங்கள் அதை பற்றி பேசும்போது ஆத்துமானா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம் அந்த 3ம் இணைந்த மனிதன் யார், மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான், மனிதனுடைய செயல்பாடுகள் என்ன, ஏன் உருவாக்கப்பட்டான், அடுத்ததாக மனிதனுக்குள்ள தேவன் எப்படி தங்குறாரு, மனிதனை எப்படி மாற்றணும்னு விரும்புகிறார், ஸோ மனிதன் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்தே நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்கிற ஒரு தலைப்பு அது நம்ம அடுத்த செஷன்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஹோம்ஒர்க் அடுத்த 7 டேஸ்க்கு நீங்கள் படிக்க போகிற அந்த அந்த வசன பகுதிகளை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அனுப்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி பேசினது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக பேசினது. தேங்க்யூ, ப்ரைஸ் லார்ட். சரி, நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆவியானுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்தல் என்கிறதான அந்த தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். விசேஷமாக எங்களுக்குள்ளாக இருக்கிறதான ஆவியனுடைய நிறைவை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் எப்படி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், ஆவியனுடைய நிறைவு எங்களை எதற்கு நேராக வழிநடத்தணும், வெறுமனே உணர்ச்சி பூர்வமான மனிதர்களாய் நாங்கள் இல்லாமல் ஒரு மாற்றமுள்ள கனியுள்ள ஒரு வாழ்க்கை, தேவ ராஜ்யத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்லி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கவும், ரொம்ப முக்கியமாக இந்த வெளிச்சம் மூட்டுதல், இலுமினேஷன் என்கிறதான உங்களுடைய செயலை குறித்து பார்த்தோம்ப்பா. ஆவியானவர் நீங்கள் எங்களுக்குள்ளாக இருந்து வசனத்தில் மறைந்திருக்கிறதான வெளிப்பாடுகளை எங்களுக்கு வெளிச்சமாய் காண்பிக்கிறவர், தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், எங்களுக்கு தேவனுடைய ஆழங்களை போதிக்கிறவர். ஆகையினால இனி வருகிற நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு, ஜெபத்தோடு, ஆவியனுடைய துணையோடு இந்த வேதத்தை அவங்க வாசிக்கும் போது, வசனங்களை வாசிக்கும் போது, ஏற்கனவே படித்த வசனமாக இருந்தாலும் அதில் மறைந்திருக்கிற ரகசியங்களை பார்க்கும்படி அவர்களை கண்களை திறந்துடலும், மனக்கண்களை திறந்துடலும். நாங்கள் இன்னும் அதிகமாக ஆவியானவரால் நடத்தப்பட, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, தேவ சித்தத்தை செய்ய, தேவ ராஜ்யத்திற்காக எழும்பி நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய நோக்கம், உடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ஷார்ப்பாக நம்ம 7 o'clock நம்ம ஆரம்பிச்சிருவோம். எல்லோரும் கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க. அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஹோம்ஒர்க்குடைய இந்த இமேஜும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். God bless you. நம்ம